ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆக்டிவ் ஆகும் முதல் எப்படி யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணுறன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் அச்சீவ் பண்ண முதல் எப்படி யூடியூப்லேருந்து பேமெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி, அதாவது யூடியூப்லேருந்து எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி மாதிரி ஸ்கிப் பண்ண பாருங்கள், என்னதான் உங்களுக்கு முழுமையாக வழங்கிக் கொள்ளையிலும். நீங்கள் இந்த நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கீழே உள்ள ரெக்கமெண்ட் பண்றதுக்கு மாதிரி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, மாதிரி கிளிக் பண்ணி ஓலர் செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், மானிட்டைசேஷன் ஆக்டிவ் ஆனா தானே யூடியூப்லேருந்து ஏர்னிங் வரும்னு சொல்லி. அது உண்மைதான். அது நீங்கள் 4000 மணித்தியாலமும் 1000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணவரை உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு AdSense மூலம் ஏர்னிங் வரும். ஆனால் இப்போ நான் சொல்லப்போகிற ட்ரிக் ஒரு வித்தியாசமான ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ட்ரிக் என்னென்னா, ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ பண்ணுறது அல்ல ஆப்போட ரிவ்யூ பண்ணுறது. இப்போ அது எப்படி என்றால், நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும், உங்களோட ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உதாரணம் ஒரு ஆப்பை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போய் டெவலப்பர் கண்டெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணி தரேன், எனக்கு இவ்வளோ பேமெண்ட் செய்வீங்களான்னு சொல்லி கேட்கும். அதாவது அவைக்கு மெயில் அனுப்பணும். அவை அதுக்கான ரெஸ்பான்ஸை 3 நாளைக்குள்ள பண்ண வேணும். அப்படி பண்ணிச்சுனுமெண்டா நீங்கள் அது அப்புறம் அந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணலாம். அதன் மூலம் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அது எப்படின்னு சொல்லி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்படி ஆப் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சேனல் டைப்பாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் குக்கிங் சேனலாக இருக்கலாம், இல்லை டெக் சேனலாக இருக்கலாம், கேமிங் சேனலாக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்கலாம். ஏதாவது நீங்கள் என்ன டைப் சேனலில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து ப்ளே ஸ்டோர் சொல்லி அந்த எல்லா கேட்டகரிக்கும் மேற்ற மாதிரி ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சேனல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் டெக் சேனலுக்கு மற்ற கேமிங் சேனல் ரெண்டுக்கு நான் இதன் மூலம் பெனிஃபிட் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற பெரும்பாலான ஆப்புகள் டெக் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லாட்டி கேமிங் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த டெக் சேனல் கேம் சேனலுக்கு ஒரு பெனிஃபிட் கூட. ஓகே, அடுத்தது நீங்கள் ஃபைன் பண்ணுற ஆப் ஒரு கம்பெனி ஒன்று தான் ஒரு ஆப்பை மேக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் விட்டுருக்கு. அந்த கம்பெனி சில ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிற கம்பெனியாக இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு பொருளை தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கேம் எடுக்கிறீங்கன்னா அந்த கேமை தயாரித்த கம்பெனி சில வழியில் மொபைல் ஃபோனோட பேட்டரி தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கும். ஸோ இதன் மூலம் என்ன ப்ளஸ்ன்னா, நீங்கள் தனியார் ஆப் மட்டும் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, அவன்டா ப்ராடக்டையும் ரிவ்யூ பண்ணலாம் நீங்கள். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு பேமெண்ட் டபுள் மடங்கு அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறும், என்னென்று எங்கள்கிட்ட நம்பி தருவினுமென்று சொல்லி. அதாவது அந்த ஒரு ஆப்பை இருந்தால் அந்த ஆப்பை என்னென்று எங்கள்கிட்ட நம்பி தருவினுமென்னு சொல்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் குறைஞ்சது உங்களோட சேனலில் 25-30 வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ரூவல் வருவாங்க. ஏனென்றா மெயினாக 2 விஷயம் பார்ப்பேன் உங்கள்கிட்ட. ஒன்று உங்கள்கிட்ட அப்ரூவல் இருந்தால் அந்த தார அப்ரூவல் நீங்கள் நீட்டாக தொடர்ச்சியாக வீடியோ செய்து போடுவீங்கன்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சேனல் ஒரு தொடர்ச்சி ஒரு வீடியோ போடாட்டி அந்த வீடியோ ரீச்சபிள் குறைவாக இருக்கும். ஸோ அதால் அந்த சேனலுக்கு தர மாட்டாங்க. நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர்னு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 100 இருந்தாலும் சரி, இல்லை 200 இருந்தாலும் சரி, 1200 இருந்தாலும் சரி, எந்த சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவனை சப்ஸ்கிரைபர் ஒரு ரேஞ்ச் இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ ஓடணும், அதான் மெயின். அடுத்த விஷயம் இதற்கு மேலே ஏதாவது ஆப் கொண்டு ரிவ்யூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் எனித்தான் புதுசாக ஆப் ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆப்புகள் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகே, அடுத்த 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோரில் ஒரு ஆப்பை சர்ச் பண்ணிங்க, அந்த டவுன்லோட்ஸ் நீங்கள் அதிகமாக இருந்தால் 1 பில்லியன் 2 பில்லியன் ரெண்டு சொல்லி அதிகமாக டவுன்லோட்ஸ் இருந்த ஆப்பை தேர்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் கிடைக்காது. ஏனென்றா இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்குள்ள சேனல்ண்டா அவன்கிட்ட நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணுற ஆப் 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் உள்ள ஆப்பண்டா ஒரு சின்ன யூடியூப் சேனல். ஸோ அவன்கிட்ட ரீச்சபிள் 1 பில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ அதால் கூட கண்டுக்க மாட்டேன். ஸோ எப்போவுமே ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்க முதல்ல டவுன்லோட்ஸ் குறைஞ்ச ஆப் உள்ளதாக பாருங்க. அதாவது 100 அல்லது 10K அல்ல 20K என்று சொல்லி டவுன்லோட்ஸ் குறைஞ்ச ஆப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவை உங்களுக்கு குயிக்காக ரீப்ளே பண்ணிவிடும். அது மட்டும் இல்லை, அந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸும் தருவிடும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த ஆப் ரிவ்யூவில். அது என்னென்னா, நீங்கள் ஃபேக் ஆப்பை ரிவ்யூ பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சேனலில் வீடியோ பார்க்குறாங்களும் பாதிப்பு ஏற்படும். அதாவது அது எப்படி என்றால், உதாரணமாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் பண்ண சர்ச் பண்ணீங்க. நான் இப்போ ஒரு ஹேக்கிங் சம்மந்தமான ஒரு ஆப்பை சர்ச் பண்ணுறேன்டா
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து ரிவ்யூ செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட வேண்டினாலும் சில பேர் உங்களுக்கு தருவினம். அப்படி தந்தாலும் வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ் செய்யக்க, அதாவது அவை உங்களோட பேமெண்ட் தரையக்க நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண வேண்டி வரும், அவைக்கு சென்ட் பண்ண வேண்டி வரும். அப்படி சென்ட் பண்ணிக்கு அது ஒரு ஃபேக் கம்பெனியாக இருந்தால், அதாவது ஆகான் டேட்டா திருட்ட கம்பெனியாக இருந்தால் உங்களோட டேட்டாஸ் வந்து அவைகிட்ட போயிடும். ஸோ நீங்கள் ஆப் ரிவ்யூ செய்ய வந்து கடைசியாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க ஒரு சின்ன வழி இருக்குது. அது என்னென்னா, அதான் நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிற ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்க்குறீங்க, அப்படி பார்க்க அந்த ஆப்புக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ரேட்டிங் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாவிச்சாக்க வந்து கமெண்ட் போட்டுருப்பீங்க தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. ஸோ அந்த கமெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஆப் நல்லன்னு சொல்லி எடுக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அந்த ஆப்பின் நேம் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிக்க உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தால் மட்டும் அந்த ஆப்புக்கு ரிவ்யூ பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணிக்க உங்களோட சேனலை நம்பி நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண வேணும். அப்படி டவுன்லோட் பண்ணிக்க அவையோட டேட்டா வந்து திருடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே வந்து அவையில பிழையான வழியை கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க. ஸோ அதுவும் கூட சேனலுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக மாற வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்தில் அது உங்களுக்கு பெரிய சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொண்டு வரலாம். ஸோ இதுகளால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்த கமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி, அதாவது அந்த ஆப் வந்து நல்லதான்னு செக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆப் எடுத்தோன்னே அந்த பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் செக் பண்ணவர் தான் அவைக்கு வந்து மெயில் போடுங்க. இப்படி நீங்கள் சின்ன சின்ன டெக்னிக்கை வந்து ஈஸியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆப் ரிவ்யூனால உங்களுக்கு பெரிய ஒரு காசு வர போகிறேன்னு இல்லை. இப்போ உதாரணமாக எக்ஸாம் ஆப்பை ரிவ்யூ பண்ணுறேன்டா அதன் மூலம் உங்களுக்கு வந்து $500 $1000 சொல்லி வர போகிறது இல்லை. குறைஞ்சது $5 $50 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு எனக்கு வந்து பெரிய அளவு காசு வரலன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் யோசிக்க இயலாது. ஏன்னா நீங்கள் செய்கிறது வந்து ஆப் ரிவ்யூ மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணி போட்டு அவ்வளோத்துக்கு ஒரு பேமெண்ட் எடுக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கத்தான் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரும். இந்த பேமெண்ட் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு செலவழிக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்டா ஒரு யூடியூபருக்கு தெரியும் ஒரு வீடியோ எடுக்கிற அவ்வளோ கஷ்டம், மாதிரி டைம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக தெரியும் இது. ஸோ அதை விட அவைக்கு ஒரு செலவு ஏற்படும். ஸோ அந்த செலவை ஈடு செய்கிறதுக்கு இப்படியான சின்ன டெக்னிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எப்படி ரிவ்யூ பண்ணுறதுல என்ன ப்ளஸ்ன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு கம்பெனி வந்து தனி ஆப்பை மட்டும் கிரியேட் பண்ணி விடாமல் வேறொரு பொருள் உற்பத்தி, அதாவது வேறொரு ப்ராடக்ட் ஒன்று செய்தால் அதே உங்களுக்கு ரிவ்யூ தருமான்னு சொல்லியிருந்தேன். அப்படி உங்களுக்கு ரிவ்யூ தரேக்க, உதாரணமாக நீங்கள் ஒரு கேமிங் ஆப்பை வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, அதே நேரம் அந்த ஆப்புக்குரிய கம்பெனி வந்து சில வழியில் ஒரு ஃபோனுன்ற பேட்டரியின் உற்பத்தி செய்கிற கம்பெனியாக இருக்கலாம். அந்த கம்பெனி நேம் தான் உற்பத்தி செய்கிற கொஞ்சம் ப்ராடக்டை வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கும். அந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ண சொல்லி, அந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவு சின்ன நேரம் தான், விலை குறைவாக இருந்தால் அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்டை உங்களுக்கே தந்துடும். அதே நேரம் அந்த ப்ராடக்ட் வந்து பெரிய லெவலில் ப்ராடக்டாக இருந்தால், பாரிஸ் லெவல் கொண்ட ப்ராடக்டாக இருந்தால் அந்த கம்பெனி வந்து திருப்பி எடுத்துக்கொள்ளும் அந்த பொருளை. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்படி ரிவ்யூ பண்ணி போடுறதாலும் கூட சேனல் வளர்ச்சி வந்து அசுர வேகத்தில் இருக்குது. ஏன்னா கம்பெனியாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அன்பாக்சிங், மற்றது ஆப் ரிவ்யூ, வெப்சைட் ரிவ்யூ என்ற போன்ற அந்த வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங்கில் ஓடும். அதாவது அந்த வீடியோஸ் எல்லாமே அதிகமாக வியூஸ் போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கொண்ட ரிவ்யூ பண்ணி போடுங்க, உங்களோட வீடியோ வந்து அதிகமாக வியூஸ் பெற்று உங்களோட சேனல் வந்து முன்னேற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதால் மூலம் உங்களுக்கு வந்து ஒன்று சேனல் வளருது. அதை விட உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறீங்க. அதாவது யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆக்டிவ் ஆகும் முதலே நீங்கள் மணி ஏர்ன் பண்ண வலிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விஷயம் வந்து நான் ரீசெண்டாக தான் அறிஞ்சேன். நான் அறிஞ்சோடனே அந்த இது வந்து ட்ரஸ்டட் சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி சர்ச் பண்ணி பார்க்க ஒரு இந்தியாவில் ஒரு 4-5 சேனல் வந்து அதாவது தாங்க புளாக்ல வந்து ப்ரூஃபோட வந்து போட்டிருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைன்னா 10 நாளைக்கு முதல் தான் அவைக்கு மெயில் அனுப்பினான். எப்படியும் நாளைக்கு இல்லை 4-2 வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். அப்படி ரெஸ்பான்ஸ் வந்து ஆப்பை ரிவ்யூ பண்ண சான்ஸ் கிடைச்சா அந்த ஆப் ரிவ்யூவில் வச்சு மிச்சம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஆப்பின் ஓனரை, அதாவது ஆப் உருவாக்கினவர்கிட்ட எப்படி கண்டெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டெமோ பார்ப்போம். ஓகே, நீங்கள் முதல்ல அவங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அதில் ப்ளே ஸ்டோர் போய் கொள்ளுங்க. இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன கேட்டகரி சேனலோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற நீங்கள் ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டெக் சேனல் வாடி, ஏன்னா சும்மா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஆப்பை சர்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நியூஸ் ஆப்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் கொஞ்சம் முதலாவது பார்த்தீங்கன்னா 100K டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தவிருங்கோ. அதுக்கடுத்து 50K அதையும் தவிருங்கோ. 100K இருக்குது, 10K இருக்குது, 1K இருக்குதுன்னு சொல்லுங்க. டெக் நியூஸ்ன்னு சொல்லி 1K இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தெரியும், இந்த ரேட்டிங் வந்து 4.9 இருக்குது. மிக முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்.
இதில் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா முதலாவது கமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டாவது கமெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கமெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் நம்பி வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஆப் உருவாக்கினவர்கிட்ட கண்டெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் கண்டெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் போட்டிருக்குது, அட்ரஸ் போட்டிருக்குது, ப்ரைவசி பாலிசின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு இமெயிலை கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலை செட் பண்ணிக்கொள்ளுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அவைக்கு வந்து மெயில் அனுப்பணும். அந்த மெயில் எப்படி இருக்கணுமெண்டா நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்து அவை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ரிவ்யூ தரக்கூடிய மாதிரி இருக்கணும். எப்படி நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து உங்களோட ஆப்பை ரிவ்யூ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். அதை விட மிக முக்கியமான விஷயம், உங்களோட சேனலில் வந்து 50 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். அதாவது நீங்கள் எத்தனை வீடியோ போஸ்ட் பண்ணீங்களோ அந்த வீடியோ நம்பரை சொன்னீங்கன்னா அவைக்கு நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடைசியில் வந்து நீங்கள் வேறு எதுவும் ப்ராடக்ட் வந்து செய்திருந்தால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன், ஸோ நீங்கள் எனக்கு ரிவ்யூ பண்ண தருவீங்களான்னு சொல்லி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. அப்படி கேட்டிங்க உங்களோட சேனலை செக் பண்ணுவீங்க. அப்படி செக் பண்ணிக்க அவைக்கு வந்து உங்களோட சேனல் ஓகேயா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ண தருவீனம். அது மட்டும் இல்லை, பேமெண்ட்டும் செய்வேணும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக உங்களோட சேனலில் வீடியோ போடணும். அது மட்டும் இல்லை, நீங்களோட இப்போ டெக் சேனலாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஆப்புகள் பற்றி ரிவ்யூ பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் இந்த ஜிமெயிலில் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் அனுப்ப போகிற மெயிலில் தான் அந்த ஆப்புன்ற ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோன்னு சொல்லி தெரியும். ஸோ நீங்கள் வந்து மெயில் அனுப்பிங்க, நிதானமாக வடிவாக சிந்திச்சு மெயில் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் இந்த வீடியோ பார்க்குற அவருக்கு வந்து மோட்டிவேட் ஆகி அவரை வந்து செய்வேன். ஸோ இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவெலாம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.